இன்னைக்கு நம்ம ட்ரோன் கேமராஸில் எல்லாருமே நோட் பண்ண வேண்டிய ஒரு இம்பார்ட்டண்டான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது கோடிங் ஃபார்மேட் H.264 விசஸ் H.265, அதாவது ஏவிசி விசஸ் ஹெச்இவிசி ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் ப்ரோ அண்ட் யாருக்கு எந்த ஃபார்மேட் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு லைவ் வீடியோ வந்து பார்க்க போகிறோம். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் ட்ரோன் வச்சுருக்கவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்ணி ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏர்க்ராஃப்ட் வந்து க்ரூஸ் கண்ட்ரோலில் ஃப்ளை ஆகிட்டு இருக்கு. இப்போ என்ன கோடிங் ஃபார்மேட் அப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா H.264 இதில் வந்து ஒரு 5 செகண்ட்ஸ் வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அகெயின் 265லையும் ஒரு 5 செகண்ட்ஸ் வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ண போகிறோம். முடிஞ்சு அடுத்து H.265 அப்படின்னு சொல்லிட்டு அதில் 2 வீடியோ ரெக்கார்ட் பண்ண போகிறோம். ஓகே, பண்ணியாச்சு. அண்ட் இப்போ வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஏர்க்ராஃப்டை லேண்ட் பண்ணிக்கலாம். ஃபுட்டேஜஸோட அவுட்புட் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஃபார்மேட்டுமே பார்க்க சிமிலராக தான் இருக்கும். பட் ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபைலோட ஸ்டோரேஜ். அதாவது H.265 6 செகண்ட் ஃபுட்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 45 MB பிடிச்சிருக்கு. அதுவே H.264 ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா நமக்கு 6 செகண்டுக்கு 63 MB வந்து பிடிச்சிருக்கு. இது மட்டுமா டிஃப்ரென்ஸான்னு கேட்டிங்கன்னா அண்ட் அனதர் பேண்ட்வித் கம்பேட்டபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது. அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா H.264 அதாவது ஏவிசி இந்த ஃபார்மேட்டில் உங்களுக்கு ஃபைல் சைஸ் அதிகமாக பிடிச்சாலும் பட் என்கோடிங் காம்ப்ளெக்சிட்டி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லோயராக இருக்கிறதுனால உங்களுக்கு மோஸ்ட்டாக எல்லா டிவைஸுமே ப்ளேபேக் ஆகும். ரியல் டைமில் ஸ்ட்ரீமிங் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இதே எடிட்டிங் பொறுத்த வரைக்கும் ஒரு லோயர் அண்ட் ப்ராசஸர் இருக்க சிஸ்டம்லையுமே உங்களுக்கு வீடியோ வந்து எடிட் பண்ணிக்க முடியும். பட் அதுவே H.265 அதாவது ஹெச்இவிசி இந்த ஃபார்மேட் தான் உங்களுக்கு ஐஃபோன்ஸ்லுமே இருக்கும். இந்த ஃபார்மேட்டில் எடுக்கும் போது உங்களுக்கு கம்மி ஸ்டோரேஜில் நல்ல குவாலிட்டி ஃபுட்டேஜஸ் வந்து கிடைச்சாலுமே இதுக்கு ஹையர் எண்ட் கோடிங் இருக்கிறதுனால நல்ல ப்ராசஸர், அதாவது அதிகமாக ஹையர் எண்ட் மொபைல்ஸ்லேயும் ஹையர் எண்ட் ப்ராசஸர் இருக்க சிஸ்டம்ஸில் மட்டும்தான் உங்களுக்கு வீடியோ எடிட்டிங்கோ ஆர் இந்த ஸ்ட்ரீமிங் பர்பஸோ வந்து உங்களுக்கு வந்து பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு என்ன ஃபார்மேட் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி அதில் வீடியோ எடுத்துக்கலாம்.